ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டேவோட vlog தான். ஜெயச்சந்திரனில் ஒரு ப்ரமோஷன் இருந்துச்சு என்னோட டாட்டருக்கு. அதுக்காக தான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஜெயச்சந்திரன்லேருந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்றைக்குமே ஒரு பிளேஸுக்கு போகணுன்னா நம்ம மடமடன்னு கிளம்புவோம் இல்லையா? அதே தான். காலையில் 4 o'clockலாம் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்குமே செய்கிற ரெகுலர் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்பப்போ என்னோடய கிச்சனுக்கு மேக் ஓவர் பண்ணிப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட் சைடு என்ட்ரு ஆகும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா? அதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா என்ட்ரு ஆக வேண்டிய பிளேஸ் தானே. ஸோ அது ப்ளசண்ட்டாக இருந்தால் அந்த பிளேஸில் தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது ப்ளசண்ட்டாக இருந்தால் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதை தான் செஞ்சிட்ருக்கேன். என்றைக்குமே ரைட் சைடில் ஒரு லேம்ப் வச்சுப்பேன். கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ரைட் சைடில் ஒரு புத்தர் வச்சுருக்கேன், விளக்கேற்றியிருக்கேன். லெஃப்ட் சைடில் நம்ம என்றைக்குமே ஒரு கிச்சனுக்கு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் சாம்பிராணி புகை போட்டுட்டு தானே அடுத்த வேலையை செய்வோம். அதே மாதிரி தான் சாம்பிராணி புகையை போட்டுட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு புத்தர், அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றியிருக்கேன், இந்த சைடு சாம்பிராணி புகை ஏற்றியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். அப்படியே என்டர் ஆகிட்டு அப்புறம் சமைக்கும்போது நமக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா வெளியே போகணும் இல்லையா? இட்லியும் சட்னியும் 2 விதமான சட்னி பண்ணியிருந்தேன். இங்கே ஓப்பன் கிச்சனில் எப்படின்னா, இங்கே இருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது நம்மளோட ஹால் தெரியும். இங்கேருந்தே டிவி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்தே அங்கே நடக்கிறது என்னன்னு ஓப்பன் கிச்சனில் டிவி பார்த்துட்டே வேலை செய்யலாம். இதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஓப்பன் கிச்சனில். ஸோ சண்டே கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜெயச்சந்திரனுக்கு ரெடியாகி போயாச்சு. ஜெயச்சந்திரன் என்ட்ரு ஆன உடனே நீங்களே பார்க்கலாம், கொஞ்சமாக மழை தூறிட்டு இருந்துச்சு. ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மழை தூறிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் க்ரௌடு சொல்ல வேண்டாம், க்ரௌடுக்கு அளவே இல்லை, அந்த மாதிரி க்ரௌடாக இருந்துச்சு. நான் என்னென்னமோ நினச்சிட்டு போனேன். ஆனால் என்னால் மேக்ஸிமம் வீடியோலாம் கவர் பண்ண முடியல. என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய டாக்டர் வந்து ப்ரமோஷன் வேறு கிளாத் அங்கே அந்த செக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் டெக்கார் ஐட்டம்க்கு வந்துட்டேன். நீங்கள் உங்கள் ப்ரொமோஷனை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் டெக்கார் ஐட்டம், நமக்கு அதுதானே பிடிக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு சில பொருட்கள் எனக்கு தேவைப்பட்டது. நமக்கு அது பிடிக்கும் இல்லையா? ஸோ என்ன பிடிக்குமோ அங்கே தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும். மிச்சம் 4 floors ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இந்த டெக்கார் ஐட்டம்ஸில் மட்டும் அவ்வளோ ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். நான் மட்டும்தான் ஒரு கவுண்டிங்கில் ஒரு 30-40 பேர் தான் இந்த ஃப்ளோரில் இருப்போம். மற்றபடி இருந்தவங்க எல்லாம் அந்த 4 floorல தான் இருந்தாங்க. அங்கே வந்து மூச்சு கூட விட முடியாத அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. ஸோ நான் இங்கே வந்து எனக்கு தேவையான ஒரு சில பொருட்களை பார்த்துக்கிட்டேன். அதாவது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஆனால் பார்க்குறதுக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சாமி படங்கள், குட்டி சிலை, புத்தர் படங்கள்னு சொல்லி எல்லா படங்களும் இருந்துச்சு, எல்லா சிலைகளும் இருந்துச்சு. அவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு எனக்கு என்ன தேவையோ அதில் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டேன். ஆனால் என்னால் அங்கே மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து தான் அதெல்லாம் காட்டுற வாங்க. இது குபேர விளக்கு நான் காட்டுறது. குபேரர் வாங்கியிருந்தேன் இல்லையா? அவருக்கு விளக்கு வேணும் தானே. ஸோ இங்கேருந்து குபேர விளக்கு வாங்கியிருந்தேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறமா அன்னலட்சுமி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி, ஒரு பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா குபேரர் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இது வந்து பவுல் தான், காசு போட்டு வைக்கிறதுக்கு, சில்லற காசு போட்டு வைக்கிறதுக்கு இந்த பவுலை வாங்கியிருந்தேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக, ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாதுங்க. விலை ரொம்பவே குறைவான இதில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட் தேவைப்பட்டது. அங்கே தேடி பார்த்தா நிறைய விலை ஜாஸ்தியிலையும் இருந்துச்சு, கம்மியிலும் இருந்துச்சு. நான் ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு சில பெட்ஷீட், 2 பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். அப்புறம் சாரீஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதில் ஒரு 2 சாரீஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா அதாவது வால் டெக்கரேட் பண்ண டெக்கார் ஐட்டம்ஸ் தான். இது வந்து ஹார்ஸ் தான், ஒரு 7 ஹார்ஸ் இருக்குது, அது ஓடுற மாதிரி இருக்குது. இதை வீட்டில் மாட்டினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி 2 இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு, அதை வாங்கியிருந்தாங்க. இது புத்தர் படம் நம்ம வாங்கியாச்சு. அதை வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடியே பிளேஸ் பண்ணியிருக்கு. வீட்டில் அமைதி கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக வாங்கியிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.